பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி, புதுமையான நிகழ்ச்சி, சிரிப்பான நிகழ்ச்சி, காமெடியான நிகழ்ச்சின்னு சொல்லிட்டே போலாம். பில்டிங் ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்லோ பாஸ், ரொம்ப சத்தமா சொல்லுங்க. ஓப்பனிங் ஆகுதுல ப்ரோகிராம், நல்லா சவுண்டா சொல்லுங்க. அவ்வளவுதானே. இந்த நிகழ்ச்சியில யாரை வேணாலும் கலாய்க்கலாம், ஜாலியா பேசலாம், நான் சிரிக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நம்ம கிட்ட வந்து பயங்கரமான டீம் இருக்கு. யார் எங்க வந்திருக்காங்க கேட்டுப்போம். ஐயா உங்க பேர் என்ன? நடராஜ். எங்க வந்திருக்கீங்க? சார் அண்ணா நகர்ல இருந்து வந்திருக்கேன் சார். ஓகேண்ணே. நீங்க? ஸ்ரீதர். வேசர்பேட்ல இருந்து வரேன். என் பேர் சங்கர். நுங்கம்பாக்கத்துல இருந்து வரேன். பாலசுப்ரமணியன். அம்பத்தூர்ல இருந்து வரேன். அடேங்கப்பா. ஐயா உங்க பேரு? ராதாகிருஷ்ணன். பல்லாவரம். பல்லாவரம் ராதாகிருஷ்ணன். ஐயா ஓகே ரைட். இது வந்து சூப்பரான ஒரு ப்ரோக்ராம். இருந்தாலும் உங்களை ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். அதுக்கு நீங்க வந்து யார் சரியான முறையில பதில் சொல்றீங்கன்னு பார்க்கணும். சரியா? இப்போ ஏசினா என்ன? ஏசுனா சாமி, சிலுவை. சாமியா? இது கிறிஸ்டின். ஓ, புதுசா சொல்ற. நான் ஏசி கேட்டேன், இவர் இயேசு சொல்றீங்க. ஏசி ஏசி ரொம்ப குழப்பறானே. கூலிங்கா வருது, ஜில்லு காத்து. கூலிங்கா வருது, ஜில்லுன்னு காத்து வருது. இப்போ ஏசினா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஏசுனா குளிர்ச்சேதம்னு சொல்லுவாங்க. குளிர்ச்சாதம். குளிர்ச்சேதம். குளிர்ச்சாதம்பா. பிரதேசம் மாதிரி ஒரு குளிர்ச்சாதன்றாரு. என்ன புரிஞ்சிருச்சா? ஐயா நீங்க சொல்லுங்க, ஏசினா என்ன? குளிர் சாதனம். குளிர் சாதனம் பெட்டி. திடீர்னு கேட்டா எப்படி சார்? கூல்ட்ரிங்க் சாப்பிட்ற பெட்டியா? குளிர் சாதனம் பெட்டி. குளிர் சாதன பெட்டி. ஐயா நீங்க? ஏசினா குளிர் சாதனம். குளிர் சாதனம் அவ்வளவுதான், குளிர் சாதனம். ஆமா. குளிர் சாதனையா? அவ்வளவுதான். நீங்க? குளிர் தண்ணி. குளிர் தண்ணி. குளிர் தண்ணியா குளிக்கிற தண்ணியா? ஏன்டா என் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? குளிர் தண்ணி. குளிர் தண்ணிங்க. அவ்வளவுதான். ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? ஏசினா தமிழ்ல என்ன? குளிர் சாதனம். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அவ்வளவுதானே. குளிர் சாதனம். கருவி. 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 ஏப்பா தம்பி, ஏன்டா இப்படி சிரிச்சு ஐயா சொல்றது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. அதாவது குளிர் சாதன கருவி. குளிர் சாதன கருவி. அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் என்னன்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் சார். உங்க பேர் என்ன? எங்க வந்திருக்கீங்க சார்? என் பேர் சிவா ஆறுமுகம். நல்ல பேர் சார், சிவா ஆறுமுகம். எங்க? போரூர்ல இருந்து வந்து. போரூரா? எந்த ஏரியா போரூர்ல? மதனந்தபுரம். மதனந்தபுரம். சூப்பர். பாப்பா உன் பேர் என்ன? அப்பர்ணா. அப்பனாவா? அப்பர்ணா. அபர்ணாவா? அபர்ணா என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட். தம்பி உன் பேர் என்ன? ஜெயசூர்யா. டேய் கிரிக்கெட் வீரரா நீ? ஜெயசூர்யா இந்த பக்கம் திரும்பி நில்லு. ஜெயசூர்யா என்ன படிக்கிற? 4th C. மேடம் உங்க பேர்? மேடம் ஸ்ரீபிரியா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப். சார் என்னமோ சொல்றாரு, அடிக்கடி வீட்டுலன்றாரு. எப்படி? உங்களை திட்டுறது அடிக்கணும் அவங்களுக்கு சந்தோஷம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. உங்களுக்கு எப்படி சார் சந்தோஷமா? உங்களுக்கு எப்படி அது சந்தோஷமா? விளையாட்டு சொன்னேன். பாவம், பயம், எவ்வளவு பயங்க. விளையாட்டு சொன்னிட்டு திடீர்னு வாபஸ் வாங்கிட்டாரு. வீட்டுக்கு போய் இம்மிடியா உடனே அடி விழுமோட்டு. சரி பரவாயில்ல விடுங்க சார், அதெல்லாம் கிடையாது. இது மாதிரி சண்டைலாம் நாங்க மூட்டி விட மாட்டோம், ஜாலியா இருங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏசினா உங்களுக்கு தெரியுமா? ஏசி. ஏசி தெரியும். உங்களுக்கு தெரியுங்களா பசங்களா? ஏர் கண்டிஷனர். சார் இப்போ ஏசியை தமிழ்ல எப்படி சார் சொல்லுவாங்க? என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. குளிர் சாதன பெட்டி. குளிர் சாதன பெட்டி தான். அதேதான், குளிர் சாதன பெட்டி. குளிர் சாதன தானே சொல்லுவாங்க. கெட்ல விழுந்துருவான்னு பார்த்தா நோஸ்கட் பண்றான். குளிர் சாதன பெட்டின்னு இல்ல, நீங்களா கேள்வி நீங்களா பதில சொல்றீங்க. சொல்லுங்க, என்ன முடிவா? என்ன ஒரு ஃபைனல் வாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. குளிர் சாதன பெட்டி தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து குளிர் சாதன பெட்டின்னு தான் சொல்றாங்க. நீங்க? ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? தெரியல, கரெக்டா தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. பயமா? எகத்தாலும் பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற நீ. ஆக மொத்தம் முடிவா கூட்டு குடும்பமா சொல்லிருதுன்னா, கூட்டு குடும்பம் பொரியல் குடும்பம். இவங்க சொல்லிடுறது குளிர் சாதன பெட்டி. அவ்வளவுதான்.
ஓகே நேர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சூப்பரான நிகழ்ச்சி என்னன்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்றதுல இப்போ ஒரு அம்மா பொண்ணு எல்லாம் வந்திருக்காங்க. இங்க இருக்காங்க. ஐயா அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. விஜயலட்சுமி. எங்கன்னு வந்திருக்கீங்க? இங்கே கடை வச்சிருக்கோம், டெய்லர் கடை வச்சிருக்கீங்களா? நீங்க? டெய்லர் கடை வச்சிருக்கோம். உங்க பேர் என்ன? செல்வி. செல்வி. என்ன இப்படி வாங்க, அந்த பக்கம் வாண்ணா. வரலையா? ஓ இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? அவர் என்ன வாண இப்படி வாண அப்படியே நில்லுண்ணே. உன் பேர் சொல்லுண்ணே. கவிதாஸ். என்ன பண்றீங்க? டெய்லர் கடை வேலை பார்க்குறேன். சரி, ஏமா உங்களை நான் ரொம்ப நேரமா இங்க பாத்துட்டு சரி கூப்பிடுங்கன்னா பேட்டி எடுக்கிற நேரத்தில் போயிட்டீங்களே, ஏன் அது? சரி விடுங்க, அப்புறம் யாரு? தம்பி உன் பேர் என்ன? என் பேர் அப்துல் அஜீஸ், கடலூர்னு வந்துக்கிறேன். சரி ரைட்டுப்பா. இது என்னன்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசினா தமிழ்ல என்ன? ஏசினா குளிர் சாதன பெட்டி. குளிர் சாதன பெட்டி. என்னக்கா நீங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு தெரியாது. சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. ஐயோ எனக்கு தெரியாது, அதான் தமிழ்ல. தம்பி அப்துல் காதரா அப்சார் என்னது? அப்துல் அஜீஸ். அப்துல் அஜீஸ். நீ என்ன சொல்ற? ஏசினா தமிழ்ல என்னப்பா? ஏசியா பேஸா? அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஓ நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுவோம் போல இருக்க கேள்வி கேட்டு. நானே ஒரு விதமா தட்டு மாதிரி தான் கேள்வி கேட்கறேன். ஏசினா தமிழ்ல என்ன? அறிவில் உனக்கு அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? குளிர் சாதன பெட்டி. குளிர் சாதன பெட்டி, அவ்வளவுதான். ஓகே, இது வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான காமெடி ஷோ நம்ம பெப்பர் டிவில பார்த்துருப்பீங்க. இது வந்து நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க ஐயா. நான் சூளமேட்லேருந்து வந்திருக்கேன். எண்கணித ஜோதிடர் நான். எண்கணித ஜோதிடர், சூப்பர் ஐயா. இது வந்து ப்ரோக்ராம் நேம் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு. நீங்கள் எண்கணித ஜோதிடர். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுச்சு பாருங்க. ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பா. அதுக்குள்ள கூட்டிட்டீங்க. ஆமா, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. அவ்வளோதான், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, விடுங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கௌரி. கௌரி. கௌரி, அவ்வளோதான். என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் பாருங்க. இது வந்து சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராம். இருந்தாலும் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். நியூ இயர்னா தமிழ்ல என்ன? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? புத்தாண்டு. நியூ இயர் புத்தாண்டு, வருட புத்தாண்டு. நியூ இயர்னா தமிழ் புத்தாண்டுப்பா. அண்ணன் சொல்லு. அக்கா நீங்க சொல்லுங்க. நியூ இயர்னா புத்தாண்டு, புதிய வருஷம் பிறக்கிறது. புதிய வருஷம் பிறகுது. நியூ இயர்னா புதிய வருஷம் பிறகுது, அதாவது புது வருஷம் டெலிவரி ஆகுதா? புது வருடம். இப்ப மாத்தி சொல்லிட்டீங்க அதுக்குள்ள. நியூ இயர்னாக்கா புது வருடம். முதல்ல என்ன சொன்னீங்க? புத்தாண்டு சொன்னேன். தமிழ் புத்தாண்டு எதை சொன்னீங்க? தமிழ் புத்தாண்டு வந்து ஏப்ரல் 14 வரும். அப்ப இது நியூ இயர்னா புது வருடம் பிறகுது. புது வருடம் பிறகுது. ஆங்கில புத்தாண்டு. நியூ இயர்னாவே ஆங்கில புத்தாண்டு தான். ஆங்கில புத்தாண்டு தான். ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு தான். அவ்வளவுதாங்க, ஆங்கில புத்தாண்டு தான் நியூ இயர், முடிஞ்சு போச்சு. அதான் தமிழ் அர்த்தம். ஓகே, இது வந்து சூப்பரான ப்ரோக்ராம் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். என்ன இப்ப ரொம்ப சத்தம் இல்லாம டைமிங் மிஸ் ஆகி சொல்றீங்க. சரி விடுங்க, லாஸ்டா சொல்லிக்கலாம். உங்க பேர் என்ன? என் பேர் தாமோதரன். என்ன படிக்கிறீங்க? ஐசியூ முடிச்சிட்டேன். ஐசி முடிச்சிட்டீங்களா? இசியூ முடிச்சிட்டேன். ஈஸி முடிச்சிட்டீங்க. ஓ தம்பி நீங்க? நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பார்க்குறீங்களா வேற பார்க்குறீங்களா? வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை 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 அப்படின்றவங்க. ரைட் ஐயா, உங்க பேர் என்ன? தஸ்தகீர். தஸ்தகீர். என்ன பண்றீங்க? வாட்ச் மெக்கானிக். வாட்ச் மெக்கானிக், சூப்பர். நீங்க ஐயா? மோகன். என்ன பண்றீங்க? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றேன். ஃபாரஸ்ட்ல. சரி ஐயா, உங்களானதே ஒரு கேள்வி ஆரம்பிச்சிடறேன். என்னன்னா நியூ இயர்னா தமிழ்ல என்ன? புத்தாண்டு. குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்டா சொல்லுங்க. நியூ இயர்னா தமிழ்ல? தமிழ் புத்தாண்டுங்க. தமிழ் புத்தாண்டு. நியூ இயர்னா தமிழ் புத்தாண்டு. நீங்க சொல்லுங்க, நியூ இயர்னா தமிழ்ல என்ன? புத்தாண்டு. வெறும் புத்தாண்டா? வெறும் புத்தாண்டு தான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நியூ இயர்னா வெறும் புத்தாண்டு. நீங்க சொல்லுங்க. அதுவும் புத்தாண்டு. நீ என்ன தமிழ் புத்தாண்டு தான். நியூ இயர்னா தமிழ் புத்தாண்டா? தம்பி கிளியர் கட்டா சொல்றாப்ல, நியூ இயர்னா தமிழ் புத்தாண்டு. என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க ஐயா எங்க அவர் தஸ்தகீர் யாராவது? உங்க பேர் என்ன? தமிழ் மணி. தமிழ் மணி. நியூ இயர்னா தமிழ்ல என்ன? நியூ இயர்னா புத்தாண்டு தான் சொல்றாங்க. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. புத்தாண்டு தான் கூறுறாங்களா? புது வருடம். ஓகேங்க, அவ்வளவுதான், புது வருடம் முடிஞ்சு போச்சு. இது வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான காமெடி ஷோ. உங்க பேர் என்னங்க மேடம்? விஜயலட்சுமி. எங்க இருந்து வரீங்க? சைதாப்பேட்ல இருந்து வரோம். சரி, என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்க பேர் என்னம்மா? சைதலி பாத்திமா. சைதாப்பேட்டை பாத்திமாவா? சைதலி பாத்திமா. சைதலி பாத்திமா. என்ன பண்றீங்க? வீட்ல தான் இருக்கோம். வீட்டில் தான் இருக்கீங்க. உங்க பேரு? முருகம்மாள் என் பேர். முருகம்மா. எங்க வரீங்க? சைதாப்பேட்ல இருந்து வரோம். சைதாப்பேட்டை. தம்பி உன் பேர் என்னடா? டேய், என்ன பார்க்காத பயமா இருக்கு. அந்த பக்கம் திரும்பி உட்காரு. சரி அழுதுறான் போல இருக்கு. பேர் சொன்னா அழுதுறான் போல இருக்கு. சரிம்மா, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி.
நியூ இயர்னா தமிழ்ல என்னமா சொல்லுவாங்க? தமிழ் புத்தாண்டு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? தமிழ் புத்தாண்டு. சப்பா முடியலப்பா. நீங்க சொல்லுங்கம்மா. சையத் இது சையத் சையத் அலி பாத்தி. சையத் அலி பாத்திமா. தமிழ் புத்தாண்டுன்றாங்க அவங்க. நியூ இயர்னா என்ன? ஆங்கில புத்தாண்டு. ஆங்கிலம். நியூ இயர்னா ஆங்கிலம். இப்பவே கண்ணை கட்டுது. அதானே? ஓகே. நீங்க? ஆங்கில ஆங்கில புத்தாண்டு. நியூ இயர்னா ஆங்கில புத்தாண்டு தான். அப்படியே இனிமே ஃபாலோ பண்ணுங்கப்பா. வணக்கம். ஏன்னா வந்திருந்தா அவங்க வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. உங்க பேர் என்னம்மா? என் பேர் விரோனிகா. விரோனிகாவா? விரோனிகா தான். விரோனிகாவா? எஸ் விரோனிகா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன விரோனிகா நீங்க? நீங்க விரோனிகாவான்னு கேட்டீங்களா? ஓ சரிம்மா. என்ன பண்றீங்க? காலேஜ் பிகாம். காலேஜ் பிகாம். என்ன ஏதாவது சொல்லிட்டு அடிக்கிற மாதிரியே பேசுறீங்களா எப்படின்னு தெரியல. சரி அப்புறம் பேசுகிறேன். உங்களுக்கு உங்க பேர் என்ன? ஜான்சி. ஜான்சி. இவங்க சண்டை போடுறவங்க ஜான்சி இல்லையா? ஜான்சி என்ன பண்றீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க? எங்க டி நகர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அவ்வளவுதான். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். உங்க பேர் என்னக்கா? அக்கா உங்க என்னக்கா அவங்கள பார்த்து மறைச்சிட்டீங்க? யார் அவங்க? எங்க பொண்ணு. அப்புறம் ஏன் மறைக்கிறீங்க? நான் எங்க மறைச்சேன்? அப்படியே பாத்துங்க உங்க பேர் கேட்கும்போது. சரிக்கா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். சாதாரணமான கேள்வி தான். நியூ இயர்னா தமிழ்ல என்ன? நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? அம்மா சொல்லட்டும். புது வருடம். யாராவது சொன்னாங்களா? இல்லன்றது அடுத்த ஆள் சொல்றாங்க. சரி நியூ இயர்னா என்னம்மா? புத்தாண்டு. புத்தாண்டு. அவங்க புது வருடம்னாங்க. புத்தாண்டு புரோட. புத்தாண்டு புது வருடம். நியூ இயர்னா புத்தாண்டு புது வருடம். என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க? நீங்க சொல்லுங்க. கரெக்டா சொல்லுவீங்க. புதிய ஆண்டு. அவ்வளவுதான். இப்படி யாராவது சொல்லிருக்காங்க பத்தின பாருங்க. புதிய ஆண்டு நியூ இயர் இல்லையா? வெரி குட். அதே ஃபாலோ பண்ணுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ல இங்க 3 பேர் பில்லர் மாதிரி நிக்கிறாங்கப்பா இந்த ப்ரோகிராம் தூக்கி நிறுத்துறதுக்கு. என்ன பேசுறாங்க போலாம்? ஐயா உங்க பேர் என்ன? என் பேர் நீவின். நீவின். நீ வேணுமா? எப்படி? நீவின். 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 சுழுகு பிடிச்சா நீவி விடுற மாதிரி நீவின். ஓ பொழுதுபோக்கு நான் தான் கிடைத்தனா? உன்னை இப்ப கேட்டு நீவின். ஓ நீ வின்னுப்பா. அது ஓகே ரைட். நீங்க? விவேகானந்த் சார். விவேகானந்தன் சாரா? உங்க பேர் விவேகானந்தன் சார்? விவேகானந்தனா? ரைட் ஓகே. இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அக்கா உங்க பேர் என்ன? நிர்மலா. நிர்மலா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். சரிக்கா அப்ப உங்ககிட்ட இருந்தே கேள்வி ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து கிரெடிட்னு தெரியுமில்ல உங்களுக்கு? கிரெடிட்னா என்னக்கா தமிழ்ல சொல்லுவாங்க? தமிழ்ல கிரெடிட் கார்டு. தமிழ்ல கிரெடிட்னாலும் கிரெடிட் தான். இதை போய் நீ ஒரு கேள்வி கேட்குற பார்த்தியா? கிரெடிட்னா தமிழ்லையும் கிரெடிட் தான் அப்படின்னு அக்கா சொல்றாங்க. ஆனா நீவின் நீங்க வின் ஆகணும்னு வாழ்த்துறேன். கிரெடிட்னா தமிழ்ல என்ன? கிரெடிட்னா கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. சேமிப்புன்னு சொல்லலாமா இல்லையா? கிரெடிட்னா சேமிப்புன்னு சொல்லலாம்ல? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவர் சொல்றாரு. நான் இல்லை இவர் சொல்றாரு. சொல்லாமா? ஓகே சரி ரைட்டு. ஆமாம் அப்பனா ஓகே. இது விவேகானந்தன் சொல்லுங்க. கிரெடிட்னா தமிழ்ல என்ன? இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. தெரியலையா? உண்மையை சொல்லிட்டாரு. பொய் சொல்ல தெரியலையா? அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ப்ரோக்ராம். நீங்க 3 பேர் நிக்கிறாங்க. உங்க பேர் என்ன தம்பி? சதாம். 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 சதாம் இவர் பேர். சதாம். என்ன பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க? நான் கடையில் செல் கடையில். ஓ செல் கடையில் ஒர்க் பண்றேன். நான் பையன் படிக்கிற பையன் நினைச்சேன். தோல்ல கை போட்டு அவன் செல் கம்பெனியில் வேலை செய்யற ஒர்க்கிங் பாஸ். ஓகே உங்க பேர் என்ன? கிறிஸ்டோஃபருங்க சார். கிறிஸ்டோபர். உங்க ஹேர் ஸ்டைலா பார்க்கும்போது இளைய தலைவர் விஜய் மாதிரியே இருக்கு. எப்படி மாட்டினருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுற மாதிரி. என்ன பண்றீங்க? ஜாப் பண்ணிட்டு. ஜாப் தான் பண்றாரு. ஈரோட்லிங்க. ஹீரோவா இருக்கீங்களா? ஈரோடு. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கி சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. ஹீரோல இருக்கீங்களா? ரைட். உங்க பேர் என்ன? மணி. என்ன பண்றீங்க? இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். அப்படியா? பவுடர் போட்டு வந்தீங்களோ? ஓ பத்தியா நம்மளோட நல்லா கலரா இருக்காரு கேட்டேன். சரி ரைட்டு. உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். கிரெடிட்னா என்ன தமிழ்ல? கிரெடிட்னா கடன். கிரெடிட்னா கடன். அவ்வளவுதான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? கிரெடிட்னா கடன்றார். நீங்க என்ன சொல்றீங்க? வரவுங்க சார். வரவு. நல்வரவு. அது மாதிரியா? இல்லைங்க சார். வரவு. பற்று வரவும்ல. ஓ பற்று வரும். கிரெடிட்.
மங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா. டெபிட் கிரெடிட். இப்போ கிரெடிட்னா தமிழ்ல வந்து டெபிட் கிரெடிட்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க சார், டெபிட்னா பற்று, கிரெடிட்னா வரவுங்க சார். 4 இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. இவர் நல்லா படிச்சிருப்பாரு போல இருக்கப்பா. கிரெடிட்னா வரவு. நீங்க தெரியல சார். சொல்லி தெரியலன்றான். இவனும் நல்லா படிச்சிருப்பான் போல இருக்குப்பா. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். கிரெடிட்னா உனக்கு தெரியலன்றாயா? இது வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கிங். மேடம் உங்க பேர் என்ன? அர்ச்சனா பிரியா. அர்ச்சனை பிரியா. கோயில் ஏதோ அர்ச்சனை போய் பிரியமா பண்ணுவாங்களோ அது மாதிரி அர்ச்சனை பிரியா. எங்க இருந்து வரீங்க? நான் மந்தவேலி. இன்னும் 2-3 ஊர் சொல்லுவீங்க போல இருக்க. மந்தவேலி. மந்தவேலி. மந்தவேலியில வெளியே இருக்கீங்களா உள்ள இருக்கீங்களா? உள்ள இருக்கோம். உள்ள இருக்கீங்க. என்ன பண்றீங்க? நான் ஒர்க் பண்றேன். எங்க? எஃப்எல் ஸ்மித் கம்பெனி. ஓ, நீங்க ஏதோ பரதநாட்டியம் ஆடுவீங்களா? இல்ல இல்ல ஏன்னா எல்லாத்துக்குமே இப்படி கை போகுது, அதுக்காக கேட்டேன். அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். கிரெடிட்னா என்ன தமிழ்ல? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். தெரியல. இவ்வளவு நேரம் ஆக்சுவலி நான் ஃப்ரம் பெங்களூர், சோ தமிழ்ல அவ்வளவா தெரியாது. வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். அக்கா வந்து ஆக்சுவலி பெங்களூர்ன்றதுனால அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியலன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. ஓகே அர்ச்சனை பிரியாக்கா, தேங்க்யூ. ஓகே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் காமெடி ஷோ. உங்க பேர் என்ன, எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் பேர் மாலினி பிரியா, தாம்பரத்துல இருந்து வரோம். என்ன பண்றீங்க? நான் பியூட்டிஷியனா இருக்கேன். பத்தேங்களா, இவங்களை பார்க்கும் போதே தெரிஞ்சது கொஞ்சம் அழகா இருக்காங்களே. என்னன்னு பியூட்டிஷியனாவே இருக்கீங்களா? பல பேரை அழகுபடுத்துறவங்க. பாப்பா உங்க பேர் என்ன? அக்ஷிதா. அர்ஷிதாவா? பச்சரிச்சா பூங்குலட்சியம்மா? அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட ஏதோ அர்ஷிதான்ற மாதிரி. அக்ஷிதாவா? என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். ஓகே, உங்க பேர் என்ன? அனு. நீங்க என்ன பண்றீங்க? பிஎட் பண்ணிட்டு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு. டீச்சரா? அநியாயமா இருக்கு. ரைட், ஓகே. உங்க பேர் என்னம்மா? ரோஸ்லின். ரோஸ். நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. சரிம்மா, இப்போ உங்களான கேள்வி ஆரம்பிச்சிடறேன். ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொன்னா போதும். கிரெடிட்னா தமிழ்ல என்னம்மா? கிரெடிட்னா தமிழ்ல என்ன? அதனால என்ன சொல்லுவாங்க? ஏதாவது சொல்லுங்க. என்னம்மா இது? ஃபீலிங்ஸ். வருது தமிழ்ல சொல்ல தெரியல. அதாங்க, கிரெடிட்னா தமிழ்ல வருது, ஆனா அதை சொல்ல தெரியல அவங்களுக்கு. உங்க சொல்லுங்க. டீச்சர் அவங்க பட்டுன்னு சொல்றாங்க. ஆஹா, இது வேறயா? கிரெடிட்னா என்னன்னு சொல்லுங்க. பாராட்டு. என்ன கொடுமை சார். பாராட்டு. கிரெடிட்னா பாராட்டுப்பா. சூப்பர். கிரெடிட்டா இல்ல என்ன கிரெடிட்? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அத பாராட்டு இல்ல வேண்டாம். This credit goes to மாலினி பிரியா அந்த மாதிரி. அடடடடடடா, வெரி குட் ஃபேமிலி. மாலினி பிரியா அந்த மாதிரி. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த எல்லா புகழும் இவங்களுக்கு சேருதுன்னு சொல்ல. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏதோ ஆஸ்கார் விருது கொடுத்த மாதிரி பேசுறீங்களாக்கா? உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல, நீ கேக்குறது தர்மமா? ஓஹோ, அதுதான் தமிழ்ல. இப்ப கிரெடிட்னா எல்லா புகழும் இவங்களுக்கு. பாப்பா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஆணியா புடுங்க வேணாம். ஒண்ணும் இல்லையா? ஓகே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ங்கிற ஒரு நிகழ்ச்சி. உங்க பேர் என்னங்கம்மா? நிஷாந்தி. நிஷாந்தி. என்ன பண்றீங்க? பியூட்டிஷியன். நீங்களும் பியூட்டிஷியனா? எங்க வச்சிருக்கீங்க? வச்சிட்டு இல்ல, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரோ வச்சிருக்கிற இடத்துல நீங்க ஒர்க் பண்றீங்க. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? என்னவா இருக்கீங்க? வேலை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சிக்க வச்ச பாத்தீங்களா? டக்குன்னு யோசிக்க, ஐயோ என்னவா இருக்கும்னு. நீ கேக்குறது தர்மமா? அந்த பொண்ணு நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? சரி, ரைட்டு. நீங்க எப்பவுமே வரும்போது மேக்கப் எல்லாம் போட்டுட்டு தான் வருவீங்களா எப்படி? உள்ள போன உடனே மேக்கப் போட்டுக்கோம், வெளிய வந்த உடனே மேக்கப்ல கழிச்சிட்டு வந்துரும். ஏன் அப்படி? ஆமா, கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பண்டா. டெரரா. ஏன்னா நாங்க கொஞ்சம் வித்தியாசம். நாங்க வெளிய வந்தா தான் மேக்கப் போடுவோம், உள்ள இருக்கும்போது போட்டுக்க மாட்டோம். நீங்க அப்படியே உல்டாவா இருக்கீங்க. இயற்கை அழகுலாம் எல்லாரும் பார்க்க முடியும். இயற்கையா இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இயற்கையாவே எல்லாம் பார்க்கணும். ரைட், விடுங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். கிரெடிட்னா தமிழ்ல என்ன? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? கிரெடிட்னா தெரியலையே. கிரெடிட்னா தெரியலையான்ட்டாங்க. அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றது இல்லல்ல. கிரெடிட்னா சொரண்டறதா? வலிக்குது. அழுதுருவேன். கிரெடிட்னா சொரன்றதுப்பா. சரியான தப்பா சொல்லியிருக்காங்க. அக்காவுக்கு ஒரு பாராட்டு சொல்றேங்கப்பா. சூப்பரா எல்லாருமே வந்து அழகா வயிறு வலிக்கிற அளவுக்கு மூளைய கசக்கி பிழிஞ்சு பதில சொல்லிட்டு இருக்காங்க. நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். வீக். ரைட்டுப்பா. நீங்களாம் எங்க வந்துறீங்க? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்கப்பா. தாமரை. பேரு? நாகராஜு. என் பேர் லட்சுமி நாராயணன்.
தாம்பரமா? ம் போதும் போதும். ம் நவீன் தாம்பரம் தானே. அனில் தாம்பரம்ண்ணா. அணில் தாம்பரம், முயல் தாம்பரம், எலி தாம்பரம், புலி தாம்பரம். ரொம்ப லொள்ளு பண்ணாதயா, அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா. அணில் தாம்பரம். உன் பேரை ஃபுல்லா அணில் தானப்பா? அனில் குமார்ண்ணா. கிரிக்கெட் வேற என்ன தலைவர் அவ்வளவு அவர் பேரை வச்சுட்டு இப்படி வெறும் அணில் சொல்லியிருக்க பத்தியா? நீ பேச வேண்டிய நேரம்டா. ரைட் ஓகே. அனில் குமார். நீ நவீன தெரியுதுப்பா. தப்பா சொன்னா கரெக்டா கண்டுபிடிச்சானுங்க பசங்க. இங்கிருந்து ஆரம்பிப்போம். என்ன கிரெடிட்னா தமிழ்ல என்னப்பா சொல்லுவீங்க? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? திருடுறதா? கொள்ளையடிச்சிட்டாங்க. நீ எல்லாம் நல்லா வருவன்னு யாரா சொன்னா? நல்லா வந்துட்டடா. கிரெடிட்னாவா? என்னது? கிரெடிட்னா கொள்ளை, ஒரு பெருமை மாதிரி. பெருமை மாதிரி. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. எப்படி பெருமை மாதிரினா எப்படி? பெரியமா மாறின்றியா சித்தி மாறின்றியா? என்னடா இற நீ சொல்ற கிரெடிட்னா என்ன? ஆஹா கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா. கிரெடிட்னா என்ன? கிரெடிட்னா மேல வர மாதிரி. ஒரு ஆளு கீழே இப்ப இந்த இவர் கட்டுக்கு முன்னாடி சும்மா சாதாரண அந்த மாதிரி இருந்தாங்க. இப்ப இது கட்டணும் பெரியவர் ஆயிட்டார்ல, அந்த மாதிரி. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். பெரியவராக தான் கிரெடிட்ன்றது. கிரெடிட்ன்றது கீழே விழுந்து எந்திரிச்சு ஒருத்த பெரிய ஆளா வரான்ல, அவன் தான் கிரெடிட்னா பெரியவர் தான் தமிழ்ல இவன் சொல்றான். அதானப்பா ஏதோ ஒரு வழியை இவன் சொன்னதை நான் சொல்லி முடிச்சேனா? நாளையில இருந்து நான் என் கெட்டப், என் பேச்சு, என் ஸ்டைல் எல்லாத்தையும் மாத்த போறேன். ஓகே இதானப்பா உங்க கருத்து? வாங்க ரைட்டுப்பா. அப்ப கிளம்புமா? நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுங்கடா. சரி மீண்டும் இதே போல இன்னொரு சூப்பரான இதே பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட அன்பு நண்பன் முல்லை. எப்பா எல்லாம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கத்தி தொண்டை போச்சு. பில்டிங் சாங் எப்பா சாமி போதும்டா, ஓட்டுறது ரீல் அந்து போச்சு. பில்டிங் சாங்